கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பேசப்படுகிறது. அவருடைய ஏவுதலினாலே இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூடியூபிலே செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த செய்தியினுடைய தலைப்பு, எவ்வளவு நேரம் பிரசங்கம் செய்யலாம். இன்றைக்கு இருக்கிறாங்க இல்லையா ஊழியக்காரங்க, சபை வச்சுருக்கிறாங்களா ஊழியக்காரங்க, அவங்களுக்கு இந்த மெசேஜ் ஸ்பெஷலாகவே. அதனால் விசுவாசிங்க, நீங்களாம் கேளுங்க. மனவாட்டி இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க. அதனால இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்கள் ஒரு சபையிலே மக்களுக்கு எவ்வளவு நேரம் பிரசங்கம் செய்யலாம் என்பதை குறித்து தான் இதனுடைய தலைப்பு. ஆகவே நீங்கள் வேதத்தை நீங்கள் நன்றாக பாருங்கள். தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கவனிங்கள். ஏன்னாக்கா இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டாக்கா, ஒரு சில நண்பர்கள், ஒரு சில சகோதரர்கள் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் என்று நேரத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சபையிலே அங்குள்ள சபைகளும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஊழியக்காரராச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து கேட்கிறாங்க. இப்ப அவங்க கேட்கறதுனால அவங்க உண்மையிலேயே பிரயோஜனமா கேட்கிறாங்களா, இல்ல என்ன எதுக்காக அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்துக்கிறதுனால அதனால எதனா ஒரு பிரயோஜனம் உண்டா என்பதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப சில ஊழியக்காரங்க இருக்கா சபையில பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் பேசும்பொழுது அவங்க உள்ள சபை விசுவாசிங்க பிரதர்கிட்ட, அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அங்குள்ள மூப்பர்களும் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, அதிக நேரம் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுல நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கினா நல்லா இருக்கும், முக்கியமான செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு கேட்டாக்கா, அந்த பாஸ்டர், அந்த சர்ச் நடத்துற பாஸ்டரு, ஏன் இஷ்டம்யா, நான் இப்படிதான் கொடுப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா உட்காருங்க, விருப்பம் இல்லாதவங்கள போக சொல்லுங்க, பாதையில கூட எழுச்சி போக சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்லை, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம், அவங்களை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். அவங்க செய்யறது சரியா தவறா என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். அதனால ஒரு சபை நடத்தும் போதகர்கள் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை யார் சொல்லிக் கொடுத்தது என்றும் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போறேன். அதனால நீங்க வேதத்தை நீங்கள் பாருங்க, நன்றா கவனிங்க, வேதத்தை வாசிங்க. நீங்களாம் வேதத்தை கிளியரா வாசிச்சீங்கன்னாக்கா, நல்லா வாசிச்சு ஆராய்ச்சி பண்ணி தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளா நீங்க ஆராய்ச்சி பண்ணினாக்கா எந்த போதகனும் உங்களை ஏமாத்த முடியாது. அதனால இன்னைக்கு எல்லாருமே வேதத்தை சரியா படிக்காத ஒரு காரணத்தினாலதான், தீர்க்கதரிசிகள் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினாலதான் இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். அதனால ஒரு சபை நடத்தும் ஒரு போதகர் எவ்வளவு நேரம் மக்களை உட்கார வைத்து பிரசங்கம் செய்யலாம் என்பதை குறித்து தான் இதனுடைய தலைப்பு. சரி, ஓகே, நாம் வேதத்தை கடந்து செல்வோம். நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்துல 15ஆம் அதிகாரம், நீங்கள் 29 38 வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்கள், உங்களுக்கே புரியும் இயேசுநாதரை பத்தி. இங்க நான் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மலை மேலே சென்று ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கிராமத்திலிருந்து அநேக ஜனங்கள் வந்தாங்க, கிராமத்திலிருந்து சப்பானிகள் வந்தாங்க, குருடர்கள் வந்தாங்க, ஊமை பேசாத வாய் பேசாத ஊமை வந்தான், ஊனமுற்றோர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாருமே கொண்டு வந்து தேவனுடைய பாதத்திலே முன்பாக வைத்தார்கள். அந்த நாட்கள் இயேசு இருந்த நாட்கள். இன்றைய இருக்கிற சபையிலே சபை நடத்தும் பொழுது ஊழியக்காரர்கள் இருக்கிற அங்க இருக்கும் பொழுது வியாதிஸ்தர்கள் வருகிறார்கள் சபையிலே. இந்த வியாதிஸ்தர்கள் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் நீங்களே சொல்லுங்க. ஒரு சபையிலே வியாதிஸ்தர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வியாதிஸ்தர்கள் சபையில எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள்? நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த வியாதிஸ்தர்கள் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, சில வியாதிஸ்தர்கள் நடுவுல உட்கார்ந்துருப்பாங்க, சில வியாதிஸ்தர்கள் கார்னர்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது, சபையை விட்டு செல்லும் பொழுது எப்படி போறாங்க என்பதை நம்ம பார்ப்போம். இப்ப இயேசுநாதர் கிட்ட இந்த வியாதிஸ்தர்கள் எங்க இருக்காங்க? இயேசுவின் பாதத்திலே முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஊமை, குருடன், செவிடன், எத்தனை வியாதி முடவர்கள் எல்லாருமே வேதம் சொல்லுது. சரி, ஓகே. இப்போ அவர் பிரச்சாரம் பண்றாரு. 3 நாள் பிரச்சாரம் பண்றாரு அங்குள்ள மக்களுக்கு. யாரு? இவர்களை படைத்த இறைவன், இவர்களை படைத்த தேவன், இவர்களை படைத்த முன்பாக உட்கார்ந்து இருக்கிறாங்களே, மக்கள் வந்தாங்களே, அந்த மலை பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த ஜனங்களை உருவாக்கினவர், சிருஷ்டித்த கர்த்தர் அவர் பேசுறாரு. 3 நாள் பேசுறாரு. அந்த ஜனங்க சோர்வு அடையல, அந்த ஜனங்கள் தூங்கல, அந்த ஜனங்க சோர்ந்து போல, அப்படியே டயர்டா ஆகல. அவங்க எப்படி அவங்க கேட்கும்போது ஒரு விறுவிறுப்போடு, சுறுசுறுப்போடு அவர்கள் இருந்தார்களோ, அந்த 3 நாட்களிலும் அந்த ஜனங்க சோர்வடையாம 3 நாள் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை உற்சாகமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஓகேங்களா? 3 நாள் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். நீங்க 29ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நமக்கு மற்றதெல்லாம் வேண்டாம். எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு அங்குள்ள மக்கள் எப்படின்னு தான் உங்களுக்கு, அதுதான் மெசேஜ். ஷார்ட்டா தான் பேசுறேன். அதனால அங்குள்ள மக்கள் சோர்ந்து போவார்கள். இவ்வளவு நேரம் நம்ம ஆன்மீக உணவை கொடுத்து கொண்டிருந்தோம், ஆவிக்குரிய உணவை கொடுத்து கொண்டிருந்தோம், ஆத்துமாவுக்கு தேவையான உணவை நாம் கொடுத்து கொண்டிருந்தோம். அதனால மக்கள் சோர்ந்து போல உற்சாகமா இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, அது பிரகாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது மிகப்பெரிய உணவா இருந்தது அந்த ஆத்துமாவுக்கு. அவர்களுக்கு அந்த டயர்டே தெரியல, தூக்கம் இல்ல, உற்சாகமாக மூளை நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தது, சிந்தனைகள் நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தது. ஒவ்வொருத்தருடைய பார்வையும் அவர் மேலேயே இருந்தது. 3 நாள் பிரசங்கம் முடிந்தது. 3 நாள் பிரசங்கம் முடிந்த அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் பசி இருக்கிறது. அவர்கள் அப்படியே அனுப்பிவிட்டாங்க. வழியில சோர்ந்து மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. இதெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் இப்போ சரீர பிரகாரமாக பசியை அவர்களுக்கு தீர்க்க வேண்டும், அனுப்ப வேண்டும். பசியோடு அனுப்பக்கூடாது, அவர்கள் பசியை ஆற்ற வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர். அவர்கள் பசியை ஆற்றினார். இப்ப என்னன்னு கேட்டாக்கா, 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. அங்குள்ள ஜனங்க சோர்வடையில, அங்குள்ள ஜனங்க வியாதிஸ்தர்கள், முடவர்கள், குடர்கள், ஊனமுற்றோர்கள், செவி கேட்காதவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே பிரசங்கம் செய்து முடித்த பிற்பாடு உணவை அறிந்து சாப்பிடுவதற்கு முன்பாகவே சுகம் பெற்றார்கள். இவர்கள் செல்லும் பொழுது, அந்த மலையை விட்டு செல்லும் பொழுது அங்குள்ள வந்த அத்தனை பேருக்குமே மிகுந்த சந்தோஷத்தோடு சென்றார்கள், சுகம் பெற்று சென்றார்கள், விடுதலை அடைந்து சென்றார்கள். புரியுதுங்களா? இன்றைக்கு அப்புறமா நீங்க அப்படியே வாசினாக்கா, நீங்க இயேசுநாதர் என்ன பண்றாரு கேட்டாக்கா, லூக்கா எழுதின புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 16 38 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 26 வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 5 20 வரைக்கும் அப்படி வாசித்து பாருங்க. இதெல்லாம் நீங்க பைபிளை வாசிங்கன்னா, நம்ம யூடியூப்ல பேசுற டைம் பத்தாது. அதனால இதெல்லாம் நீங்க வாசினாக்கா, இவங்களாம் எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க ஊழியக்காரங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இதை மட்டும் பாக்குறேன். இப்ப இயேசுநாதர் 3 நாள் பிரசங்கம் பண்ண மாதிரி நான் ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் 3 நாள் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணா ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். சரிங்க, 3 நாள் வேண்டாங்க. இன்னைக்கு திருச்சபையிலே தேவனுடைய கூடாரத்திலே ஆராதனையில, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒரு விசுவாசிகளை உட்கார வைத்து எவ்வளவு நேரம் பிரசங்கம் செய்யலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறேன். நான் எழுதி வைத்தது நான் உங்கள்கிட்ட வாசிக்க நான் ஆசைப்படுறேன். ஏன்னாக்கா நம்ம மனப்படமா பிரசங்கம் பண்ண முடியாது, சில இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். அதனால வாசிக்கிறேன். இயேசுவிடம் மக்கள் 3 நாட்களாக அவரோடு தங்கி அவருடைய போதனைகளை கேட்டு அற்புதங்களை அனுபவித்தார்கள். இல்லையா? அற்புதங்களை அனுபவித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சபையை நடித்துக் கொண்டு வருகிற போதகர்கள் எடுத்த வியாதிஸ்தர்கள் வருகிறார்கள், வியாதியோடு செல்கிறார்கள், சோர்வோடு செல்கிறார்கள், வேதனையோடு சொல்லுகிறார்கள்,
மகிழ்ச்சியோடு செல்லல. இதான் உண்மை. பிராக்டிக்கலா உண்மையா நான் பேசுறேன். சும்மா நான் வெத்துக்குனா இல்ல நாங்க அப்படி இல்லை, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க சுகப்பட்டுன்னு போயிட்டோம், நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம், இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்பாதீங்க. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில என்ன நடக்குது அதுதான் உண்மையா பேசுறேன் உங்ககிட்ட. வியாதிஸ்தன் வந்தா வியாதியோடு தான் போறான், பிளைண்டு வந்தா பிளைண்டோடு தான் போறான். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க பிரசங்கத்தை கேட்கிறவங்க சரி. ஆனா அன்னைக்கு இருக்கிற போதகத்தை, இந்த போதகருடைய வார்த்தையை கேட்டவங்க அப்படி இல்லை. சுகம் பெற்று போனார்கள். அல்லேலூயா. திருப்தியோடு போனார்கள், விடுதலையோடு போனார்கள், விழிப்புணர்வோடு போனார்கள். அல்லேலூயா. சரி, மக்கள் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்போது வழியில் பசியில் சோர்ந்து மயங்கி விழுந்து விடக்கூடாது என்று அறிந்து இயேசு அவர்களின் சரீரத்தின் தேவையை உணர்ந்தார். சரீரத்தின் தேவையை உணர்ந்தார், ஆத்துமாவின் தேவையை உணர்ந்தார் அவர். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி இல்லைங்க. பிராக்டிக்கல், அது எந்த பாஸ்டரா இருக்கட்டும், அது மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற பாஸ்டரா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஸ்தாபன பாஸ்டரா இருக்கட்டும், இன்னைக்கு அத்தனை பேருக்குமே மணி மேக்கிங் தான். மணி மணி மணி. அது மனவாட்டி பாஸ்டரா இருக்கட்டும், அது ஸ்தாபனா பாஸ்டரா இருக்கட்டும், தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்யறவங்க 1-2 எங்கேயோ இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டெஃபினட்டா இருக்கிறாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் 90%, 95% ஃபார் மணி தான் அவங்களுக்கு குறிக்கோளா இருக்குது. மணி வரணும், ஆத்துமாக்க நிறைய வரணும், நிறைய சேரணும், இப்படிதான் பாஸ்டர்களை நினைக்கிறாங்க. அதனாலதான் சபையில அற்புதம் நடக்கல, சபையில எழுப்புதல் நடக்கல, சபையில ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஆத்துமா மட்டும் நிறைய குவிது. சில பேர் சொல்லுவாங்க, நான் 5 மணி நேரம் எங்க பாஸ்டர் பேசுறாரு, ஆத்துமாவுக்குள்ள பாத்தீங்களா? அதான் நான் சொன்னேன், ஆத்துமா நிறைய வருதியா? ஆத்துமா எவ்வளவு நிறைய வருதோ அவ்வளவு பாவம் இருக்குது உன் சர்ச்சில். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆத்துமா எவ்வளோ சேருதோ அவ்வளவும் அங்க பாவம் இருக்குது. அல்லேலூயா. சரி பாருங்க, இயேசு அவர்கள் சரீரத்தின் தேவையை உணர்ந்தார். அவர் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. 2த்தையுமே உணர்ந்தார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் உணர்றாங்களா? உணர்வு அடைவதே கிடையாது. நான் சொல்றதா சட்டம், உனக்கு விருப்பம் இருந்தா உக்காரியா, இல்லைன்னா ஓடி போடியா, அப்படிப்பட்ட விசுவாசில எனக்கு வரணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்றான் பாஸ்டர். இன்னைக்கு அவன் ஒரு போதகனா? நீ பொதுமக்களாகிய கிறிஸ்தவர்கள் நீங்களே சொல்லுங்க, இன்றைக்கு அப்படி பேசக்கூடிய ஒரு பாஸ்டர் இன்றைக்கு இருக்கிறாருன்னு கேட்டாக்கா, அவர் அது மனவாட்டியா, மறுபடியும் சொல்றேன், அது மனவாட்டி பாஸ்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்தாபன பாஸ்டர், அப்படி ஒரு பாஸ்டர் சொல்றான்னு கேட்டாக்கா, அவரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதகரா? அதுதான் என்னுடைய கொஸ்டின் மார்க் அங்கதான் வருது. சரி, அப்படியே பாருங்க. இப்போ இயேசு மனிதர்களின் ஆவிக்குரிய ஆன்மீக தேவையை மட்டுமல்லாமல் அவர்களின் அன்றாட சரீர பசியையும் கவலைகளையும் நன்கு அறிந்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இன்றைக்கு சபையை வைத்துக் கொண்டிருக்கிற பாஸ்டர்கள் அவர்கள் சபை விசுவாசினுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்வது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும், ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஏசிய போடுறது, அதை போடுறது, மியூசிக்கை போடுறது, ட்ரம்ஸ் வாசிக்கிறது, ஏறி உக்காந்தா 5 மணி நேரம் அடிச்சு கொளுத்துறது, பேசுறது பயங்கரமா. இதை குறிச்சுதான் இப்ப நான் பார்க்க போறேன். கர்த்தர் கொடுத்ததை நான் உங்களிடத்துல படிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, மனிதனுடைய தேவைகளை சரியா இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் அறிந்து கொள்வது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சரி பாருங்க, இயேசுவை தேடி வரும் மக்களை அவர் ஒருபோதும் வெறும் கையோடு அல்லது பலவீனத்தோடு திரும்பி அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற போதகர்கள், சபையில வருகிற விசுவாசிகள், அவர்கள் வெறும் கையோடு திரும்பி போகிறார்கள். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், அப்படி ஒரு விசுவாசி இல்லையா நான் வெறும் கையோட போல அப்படின்னு சொன்னாக்கா அவன் ரியல் டுபாக்கூர். உண்மையா சொல்றேங்க, அவன விசுவாசி இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் சுகம் பெற்று போவது கிடையாது. பிசாசு ஓட்டுறான், முழுமையா சுகம் பிசாசு ஓடல, ஓடுறேன்னு சொல்லி ஓடிடுது. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிசாசு அவனுக்குள்ள இருக்கும். அந்த பிசாசுக்காக, அந்த சகோதரிக்காக பாடுகள் அனுபவிப்பது கிடையாது. நமக்கு வாயா வந்துனே இருக்குமா, சர்ச்சில் வந்துனே இருக்க, போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடிய போதகர்கள் தான் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசுடைய சூழ்நிலைகளை, அவருடைய சரீரத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்வது கிடையாது. ஹல்லேலூயா. பலவீனத்தோடு திரும்பி அனுப்பவில்லை. மக்கள் 3 நாட்கள் இயேசுவின் பிரசன்னத்தினால் இருந்தார்கள். 3 நாள் இயேசுவின் பிரசன்னத்தினால் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற போதகருடைய பேச்சை கேட்பதற்கு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ 3 மணி நேரமோ உட்காருவதற்கு
அந்த பிரசனத்தை கேட்பதற்கு மனதில்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியே எனக்கு பாஸ்டர் உட்கார வைக்கிறார், ஏன்னா பாஸ்டர் திட்டுறாரு. அப்படியே அவர் இந்த பாஸ்டர் உட்கார வச்சாக்கா அவங்க நிலைமை என்னான்னு நான் இப்ப உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். என்பது முழுமையான அர்ப்பணிப்பு. எப்படி? முழுமையான அர்ப்பணிப்பு. அன்னைக்கெல்லாம் வேறுங்க, இன்னைக்கெல்லாம் வேற. இதான் உண்மை, நிஜம். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு மற்றும் ஆவிக்குரிய உணவை நோக்கி இருந்தார்கள். ஆவிக்குரிய உணவை அவங்க நோக்கி இருந்தாங்களாம். இன்றைக்கு அதாவது ஒரு இன்னைக்கு பாஸ்டருங்க, இன்னைக்கு மனவாட்டி 2000 பேர் சபையில வராங்கனாக்கா அந்த 2000 பேர் சபையில 2 மனவாட்டி தான் இருக்கும். உண்மையாலுமே 2 மனவாட்டி தான் இருக்கும். 1000 பேர் வராங்கன்னா அது 1 மனவாட்டி தாங்க இருக்கும். அந்த 1 மனவாட்டி ஆவிக்குரிய உணவை தருவாரான்னு ஏங்கி நிற்குது. ஆனா இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் என்ன பண்றாங்க கேட்டாக்கா, ஒரு புக்கை எடுத்துக்கிறாங்கப்பா. ஒரு புக்கை எடுத்து ஆதில ஸ்டார்டிங்ல இருந்து முழுசா வரைக்கும் அந்த புக்கை 4 மணி நேரம் படிச்சே சாவடிச்சிடறாங்க நீ சர்ச்சில் நிறைய பாஸ்டருங்க. ஹல்லேலூயா. அந்த உள்கருத்து என்ன, முக்கியமான கருத்து என்ன, மக்களுக்கு என்ன கொடுக்கணும், ஆவிக்குரிய உணவை என்ன கொடுக்கணும், அந்த ஆவிக்குரிய உணவு ஆத்துமாவுக்கு கொடுத்தா அவங்க எப்படி எந்த அளவுக்கு வளருவாங்க, அந்த மனத்தாட்டையில அவங்களுக்குள்ள இருக்கிற தாட்டில் 4 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம், 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம். இப்படிதான் இருக்குது அவங்களுக்கு தாட்டு. ஹல்லேலூயா. அதனால என்ன பிரயோஜனம் இருக்குதா? சரி பார்க்கலாம். 3 நாள் என்பது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. 3 நாள் என்பது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், என் சபையா நான் என் மக்கள் இப்படிதான் நடத்துவேன், நான் தான் மூத்த பாஸ்டர், எனக்கு மேல வேற பாஸ்டர் இல்ல, நான் சொல்றதுதான் அந்த சபையில அப்படின்னு நிறைய பாஸ்டர் இது மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பாஸ்டர் இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டாக்கா, அவங்க சுயநலவாதிகள், முரட்டுத்தனமானவர்கள், ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள். இந்த மாதிரி பாஸ்டர்லாம் இப்படிப்பட்டவர்கள் சுயநலவாதிகள், முரட்டுத்தனமானவர்கள், ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள். இப்படிப்பட்ட பாஸ்டர். ஏன்னா அந்த சபை மூப்பர்கள் சொல்லியும், சபை விசுவாசிகள் சொல்லியும், ஒரு சில நண்பர்கள் சொல்லியும் அந்த பாஸ்டர் கேட்க மாட்டாரு. நான் 4 மணி நேரம் தான் நடத்துவேன், 3 மணி நேரம் தான் நடத்துவேன், 5 மணி நேரம் தான் நடத்துவேன் அப்படி சொல்லக்கூடிய பாஸ்டருங்க, மற்றவங்க சொன்ன புத்திமதி சொன்ன கேட்காத இருக்கிற பாஸ்டருங்க, ஏன் சபையை அப்படிதான் நடத்துவேன், நீங்க வந்தா வாங்க வராட்டினா போங்க சொல்லக்கூடிய பாஸ்டர்கள் யாருன்னு கேட்டாங்க, சுயநலவாதிகள். அவங்களை குறிச்சு பாருங்க, சுயநலவாதி பாஸ்டர். இப்படிப்பட்ட பாஸ்டர் பாருங்க, இவர்கள் தங்களது கருத்துகளுக்கு மட்டுமே மதிப்பளிப்பார்கள். அவர்களுடைய கருத்துகளுக்கு மட்டும்தான் மதிப்பளிப்பார்களே தவிர மற்றவர்கள் மூப்பர்களோ இல்ல சபை விசுவாசிகளோ சொல்லும் கருத்துகளுக்கு அந்த மாதிரி போதகர்கள் மதிப்பளிக்க மாட்டாங்க. மற்றவர்களின் உணர்வை அல்லது கருத்துகளுக்கு இடம் இருக்காது. ஹல்லேலூயா. இடம் இருக்காது. எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். தங்கள் சொல்லுவதுதான் சட்டம் என்ன என மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பார்கள். பாத்தீங்களா? நான் சொல்லுவதுதான் சட்டம் என்று மற்றவர்கள் மேல திணிப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், சபை இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன், ஜனங்க உட்காட்டுங்க, போறவங்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க நிறைய ஆத்துமாக்கள் 2000 பேர் 3000 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க. அந்த பாஸ்டருக்கு என்னாச்சு? தலகணமாய் போச்சு. தேவனுடைய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். தேவனுடைய உண்மையான மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர் அப்படி செய்ய மாட்டான். நான் சொல்லுங்க, இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு. முதிர்ச்சி அடைந்தவர்கள், அவங்களை குறிச்சு பாக்குறேன். இன்னைக்கு சபையில நிறைய பாஸ்டருங்க, முதிர்ச்சி அடைந்த பாஸ்டருங்க இருக்கிறாங்க. அவங்க நிலைமை என்னதுமா? சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுக்காமல் குழந்தைத்தனமாக எனக்கு தெரிந்ததே சரி என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படிதாங்க இன்னைக்கு மனவாட்டிலையும் சரி, ஸ்தாபனத்திலையும் சரி, முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்னவா? குழந்தைத்தனமா, சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுக்காமல் குழந்தைத்தனமாக எனக்கு தெரிந்ததே சரி என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். ஒரு பிரதர் சொன்னார் என்கிட்ட, ஒரு பிரதர் 2-3 பிரதர் சொன்னாங்க, ஒரு சர்ச்சில் அப்படிதான், எங்க சர்ச்சில் 3 மணி நேரம் பேச போறாரு ஐயா, ஆனா ஆத்துமாக்கள் நிறைய வராங்க ஐயா, நாங்களாம் சொல்லி பார்த்துட்டோம், அவர் கேட்கவே மாட்டேன்றது, என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்க என்னன்னு கேட்டாக்கா, அவங்க யாருன்னு கேட்டாக்கா, பிடிவாதம் பிடிக்கிறவங்க, குழந்தைத்தனம் உள்ளவர்கள், அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நான் சொல்றதுதான் எனக்கு எல்லாமே தெரியும். சில பாஸ்டர்கள்லாம் வயசாயிடுச்சுனாக்கா, ஒரு 70க்கு மேல தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரிட்டையர்ட் ஆயிடணும் அவங்களாம்.
எனக்கா ஏஜ் ஆன பிற்பாடு அவங்களுக்கு மூளைல சரியா வேலை செய்யாது. அது ஊழியக்காரராக இருக்கட்டும், அது யாராகட்டும். ஹalleluya. தேவனுடைய தீர்க்கதரிசி அது வேற. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர் அது வேற. இவங்களா ஏற்படுத்தி அந்த காலத்து சின்ன வயசுல இருந்தே ஏற்படுத்தி அப்படியே 30 வருஷம் 4 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செய்றாங்களா, அவங்க எல்லாம் 70 வயசுக்கு மேல 75 வயசுல ஆயிடுச்சுனாக்கா மூளை வேலை செய்யாது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. என்ன செய்வது? சரி, அகந்தை பிடித்தவர்கள் இருக்கிறாங்க பாஸ்டர், நிறைய பாஸ்டர் அகந்தை பிடித்தவர்கள். தங்களை மிக சிறந்தவர்களாகவும் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாகவும் காட்டிக்கொள்ளும் குணம் படைத்தவர்கள். இந்த மாதிரி பாஸ்டருங்க. இப்போ ஒரு மனுஷனை குறிச்சு நான் பேசுறேன், ஒரு விசுவாசி அவங்களை குறிச்சு பார்க்கல. இப்ப மூளை இருக்குது பாத்தீங்களா, மூளை இப்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்றாங்க ஊழியக்காரங்க. அவங்கள பாருங்க, மனித மூளையால் நிமிடத்திற்கு 400 முதல் 800 வார்த்தைகள் வரை கேட்கும் திறனை தகவல்களையும் வைத்துக்கொள்ள புரிந்து கொள்ள முடியும். மூளை, ஒரு மனுஷனுடைய மூளை 400 முதல் 800 வார்த்தைகள் வரை கேட்கும் திறனையும் தகவல்களையும் வைத்துக்கொள்ள புரிந்து கொள்ள முடியும். நாம் எவ்வளவு நேரம் நிறைய நேரம் பிரசங்கிக்கிறாங்களா சொல்றல, நாம் 1 மணி நேரம் பேசும் வார்த்தைகளை ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரத்துல 1 மணி நேரம் பேசும் வார்த்தைகளை மூளையானது அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே முழுமையாக கிரகித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, ஒரு மணி நேரம் பேசும் வார்த்தை 1 மணி நேரம் பேசும் வார்த்தைகளை மூளையானது அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாகவே முழுமையாக கிரகித்துக் கொள்ளும். அந்த 1 மணி நேரத்துல அந்த 1 மணி நேரம் பாஸ்டர் என்ன செய்யணும் கேட்டா, தேவையான முக்கியமான சப்ஜெக்ட கொடுங்க மக்களுக்கு. சும்மானா ஒரு புக்கை எடுத்து வள 5 மணி நேரம் 4 மணி நேரம் தயவு செஞ்சு பேசாதீங்க பாஸ்டருங்களே. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. அது உங்களுக்கே தெரிய மாட்டுது. சும்மா நான் தான் பாஸ்டரு, நான் தான் ஹெட்டு, நான் அப்படிதான் செய்வேன். இதெல்லாம் தேவனுடைய மனுஷன் அப்படி பேச மாட்டான். நீங்களா தேவனுடைய ரியல் ஊழியக்காரனா அப்படிலாம் பேச மாட்டான். அப்படி நீ பேசுனாக்கா உண்மையான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதகனை கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் சொல்லல, இப்ப நான் காமிக்கிறேன். ஓகே, அப்ப 1 மணி நேரம் மட்டுமே தான் நீ அந்த மூளை நீ பேசுற வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளும். வார்த்தைகளை விரைவாக புரிந்து கொண்டாலும், எப்படி வார்த்தைகளை விரைவாக புரிந்து கொண்டாலும் நீண்ட நேரம் தொடர்ந்து கேட்பது, உதாரணமாக 3 மணி நேரம் 5 மணி நேரம் நான் பேசுறேன் நேரங்களுக்கு மேல் மூளைக்கு சோர்வு ஏற்படுத்தக்கூடும். மூளை சோர்வு ஏற்படுத்தக்கூடும். அப்ப மூளை சோர்வு ஏற்படும் போது அவன் விசுவாசி என்ன பண்ணான்னு கேட்டாக்கா, நல்லா புரிஞ்சுக்கணும் பாஸ்டர்களை, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே அவனோட கண்ணெல்லாம் ஊமையில இருக்கும். கண்ணு ஊமையில இருக்கும், சிந்தனை மூளை சோர்வு அடைஞ்சிருச்சு. அவர் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மூளை வேலை செய்யல, மூளை சோர்வு அடைஞ்சு போச்சு. ஏன்னா 4 மணி நேரம் பிரசங்கம் பண்றியா போதகனே, 4 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்றல, மூளை சோர்வு அடைஞ்சிடும், மூளை டயர்ட் ஆயிடும். ஆனா அது புரிந்து கொள்ளத்தக்கதான மூளைக்கு வேலை செய்யாது. ஆனா உன்னதான் பார்க்கும். எல்லாம் கத்துவாங்க அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஆமென்னு சொல்லுவான். அவனும் தூக்கத்திலே கத்துவான். புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. வார்த்தைகளை விரைவாக புரிந்து கொண்டாலும் நீண்ட நேரம் தொடர்ந்து கேட்பது, 3 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுறாங்களா பாஸ்டருங்க, அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா மூளைக்கு சோர்வை ஏற்படுத்தக்கூடும். அப்போ மூளை சோர்வை ஏற்படுத்த போச்சுனாக்கா பாடியும் டயர்டாகும், தூக்கம் வரும், உன் பிரசங்கத்தை சரியா கேட்க முடியாது. நீ தொண்டை தண்ணி போக நீ தான் கத்தினுக்கணும். அப்ப 1000 பேர் வராங்க 2000 பேர் வராங்கன்னா சும்மா வெத்துக்குன்னா உட்காந்துக்குதுங்க விசுவாசிங்க. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னா எனக்கு தெரியல. எப்படி சும்மா வெத்துக்குன்னா பாஸ்டர் என்ன பண்றது? சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்தாபனத்துல அருமையான சகோதரன் தினகரன் இருந்தார் இல்லையா, அவர் உயிரோடு இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சி என்னோட அனுபவத்துல தான் உங்களுக்கு சொல்லி நான் பேசி வரேன். என்னுடைய நண்பர், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விசுவாசிங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை அவர் மேல இருக்கிற பற்றுதலை விட இந்த மரித்து போன தினகரன் இருக்கிறார அவர் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த தினகரன் மேலதான்
நீ இயேசு கிறிஸ்துவ கூட தப்பா பேசினா கூட அவன் கண்டுக்க மாட்டான் அந்த விசுவாசி. ஆனா தினகரனை பத்தி நீ தப்பா பேசினாக்கா புடி பிடிச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற அந்த மக்களும் சரி, ஸ்தாபன மக்கள் இன்றைக்கு. இயேசுநாதரை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு சொன்னாக்கோ நார்மலா பேசினா கம்முன்னு இருப்பாங்க. ஆனா தன்னுடைய பாஸ்டரை பத்தி பேசினாக்கா, அப்படிலாம் எங்க பாஸ்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் 5 மணி நேரம் பேசினா கூட 2000 பேர் வராங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்றான். இதெல்லாம் வந்து மக்கு சாம்பிராணிங்க விசுவாசிங்க. இப்போ நான் வந்து அந்த பாஸ்டர் பத்தி பேசுறேனாக்கா, அந்த பாஸ்டர் மேல இருக்கிற விரோதத்தினாலேயோ அந்த பாஸ்டர் மேல இருக்கிற கோவத்தினாலேயோ கிடையாது. நான் பேச காரணம் கேட்டாக்கா, அந்த பாஸ்டர் மேல உண்மையான முழு அன்பு எனக்குள் இருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட பாஸ்டர்களுக்காக நம்ம பிரச்சாரம் பண்ணணும், யூடியூப்ல பேசணும். அவர்கள் சரியான முறையிலே தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு அதன்படி அவங்க செய்யணும். நம்ம சபை விசுவாசிகளுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கணும். அப்படி என்றுதான் அவர்கள் மேல் இருக்கிற பாசத்தினால தான் நான் பேசுறேன். இப்ப நான் டைரக்டா போய் அந்த பாஸ்டர் போய் சொன்னா என்ன சொல்றா, என்னால இப்படிதான் கொடுக்க முடியும், நீ இஷ்டம் தான் வா, கஷ்டம் தான் போ, இப்படி சொல்லக்கூடிய பாஸ்டர் 99 பேர் இருக்கிறான் இன்னைக்கு. இவெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத பாஸ்டர் அவலாம். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாஸ்டர் அவன் இருந்தாலும் கூட இடையில தேவன் அவனை கைவிட்டுறாரு. அதனால இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க. ஆனா பாருங்க, மூளை சோர்வடைந்திடும். நீ 4 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சர்ச்சில் ஒரு மனுஷனை உட்கார வச்சுனாக்கா அவன் மூளை சோர்வடைஞ்சிடும். நீங்க ஸ்கூல்ல நீங்க போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போங்க. நீங்க பள்ளி ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களா இல்லப்பா போதகரே, இது கேட்கும் போதகரே, அருமை நண்பர்களே, ஸ்கூல் படிச்சுக்கிறீங்களா, காலேஜ் படிச்சுக்கிறீங்களா? அங்க காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடத்துவாங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 45 நிமிஷத்துக்கு மேல ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, கிளாஸ் இருக்காது, அப்படியே மாறிக்கினே இருக்கும். ஏன்? அங்க வாலிப சகோதரிகள் அந்த 45 நிமிஷம் பேசினா தான் மூளை அந்த சப்ஜெக்டை ஏற்றுக்கொள்ளும், அதை கிரகிச்சுக்கும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிப்பாங்க. நீ அந்த பாடம் கத்துக் கொடுக்குற அந்த டீச்சர் வந்து உட்கார வச்சு 3 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மூளை சோறு அடைஞ்சிடும். அவங்க பேசுறது சரியா கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீ ஸ்கூல்ல போய் போனீங்களே, பாஸ்டர் நீங்க ஸ்கூல் போனீங்களே, அப்படியே நடத்துறாங்க. இன்னைக்கு சர்ச்சு உள்ள அந்த கூடாரத்துக்குள்ள ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்துறோம். தேவனுடைய மன்னாவை கொடுக்குறீங்க, தேவனுடைய வெளிப்பாடுகளை கொடுக்குறீங்க, தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்குறீங்க. கருத்தா கொடுங்க. 1 மணி நேரம் இல்லைங்க, 1.5 மணி நேரம் கூட கொடுங்க. மெசேஜ் ரொம்ப அருமையா ருசியா இருந்தாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோட எடுத்துக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னாக்கா ஒரு புக்கை எடுத்துக்கிறான் பாஸ்டர், ஒரு புக்கை பத்தி ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணி 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறான். என்னடா பேச, அப்ப அருமையா இருந்துச்சுங்க மெசேஜ் அப்படின்றான். ஒண்ணுமே எனக்கு எல்லாம் புரியல. அல்லேலூயா. அவன் கேட்டாங்க, அவன் என்ன சொல்லுவான், உனக்கு ஒண்ணுமே புரியல, அது நானே பண்றது சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, நீங்க வேதத்தை பாருங்க. சரி, ஓகே, இப்ப நான் படிச்சு முடிச்சிடறேன். ஆக இந்த மூளையானது 1 மணி நேரம் நீ பேசினாதான் ஒரு மனிதனுடைய மூளை நீ பேசுற வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளும். நீ பேசுற வார்த்தைகளை அது ஏற்றுக்கொண்டு மூளையில போய் உட்காரும். நீ 3 நேரம் பிரச்சனை பண்ணாக்கா அந்த 3 மணி நேரத்துல அவன் மூளையில என்ன கொஞ்சம் தங்கிச்சோ அதுதான் அவனுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அதனால நீ பைபிளை பாருங்க, நல்லா வாசிங்க. பேதுருலாம் எப்படி, பேதுரு சொல்றாரு, ஒரு அற்புதமா சொல்றாரு ஒரு சப்ஜெக்ட்ல. என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. அதுல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, பேதுரு சொல்வாரு, நாங்க சுய பக்தியினாலே சுய வல்லமையினாலே உனக்கு நான் அற்புதம் செய்யலன்னு சொல்வார். ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க, 3ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்க. நான் சொல்ற வார்த்தை அங்க இருக்கும், சுய பக்தியினாலே. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு போதகனும் தேவனுடைய வார்த்தைக்கு, தீர்க்கதரிசிகள் வார்த்தைக்கு மீறி நடக்கிறானாக்கா அவனுக்குள்ளாக சுய பக்தி இருக்குது, சுய சிந்தனை இருக்குது, எல்லாமே சுயமா நடத்துகிறபடினாலே அப்படி இருக்கிறான் ஒரு போதகன். சரிங்க, நான் சொல்றதுதான் தப்புங்க, என் பேச்சு தான் நீங்க சரியா கேட்கல, இவன் என்னடா சொல்றது, நம்ம என்னடா கேட்கறது சில பேர் ஊழியக்காரங்க பார்த்துட்டு பேசுவாங்க. சரி, ஓகே, நான் பேசுறதா தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு லவோதிக்கியான் சபை காலத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டு வருகிறேன் இல்லையா? இப்போ இந்த லவோதிக்கியா கடைசி காலத்து தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரென்னம் சொல்லக்கூடிய இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவரு பிரசங்கம் பண்ண போதெல்லாம் 5 hour 6 hour ஃபுல் டே கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் நினைக்கிறேன், மேபி இருக்கலாம், அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்போ பிரதர், இவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, நல்லா புரிஞ்சுக்கீங்க. எல்லா வேதத்துல இந்த
பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை எல்லாத்தையும் விட இந்த வள்ளிய மரியம் பிரணாம் தீர்க்கதரிசிக்குள்ள தேவன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் பேசவில்லை, அந்நேரத்தில் நான் பேசுகிறேன் வேதம் சொல்லுது இல்லையா, அது ரியல் 100% உண்மை. இந்த வில்லியம் மரியம் பிரணாம் சொல்லக்கூடிய இவருடைய வாழ்க்கையில இவர் பேசும்போது பிரசங்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் பேசல, எப்படி இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து 3 நாள் பேசினாரோ அது போல இவர் பேசும்பொழுது இவர் பேசல, இந்த தீர்க்கதரிசி பேசல, இந்த மனுஷன் பேசல. இந்த மனுஷனுக்குள்ளாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக இவருக்குள்ள இருந்துதான் பேசின்னு வந்தார். அதனாலதான் ஜனங்களா ஆர்வமா கேட்டாங்க. இவர் பேசும்போது, இவருடைய வாழ்க்கையில இவர் பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம், மீட்டிங் போடும் போதெல்லாம் எல்லா வியாதிஸ்தர்களும் இவருக்கு முன்பாக இருந்தார்கள். வரிசையா இருப்பாங்க, இவர்களுக்கு முன்பாக இருப்பார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் சபை கூடுதலில், ஞாயிற்றுக்கிழமை கூடுதல ஒவ்வொரு வியாதிஸ்தரும் ஒவ்வொரு மொழியில இருக்காங்க. மீண்டும் போகும்போது வியாதிஸ்தரோட தான் போறான். ஆனா இவர்கிட்ட வந்தவங்க அப்படி கிடையாது. வியாதிஸ்தர்கள் ஓடு போடல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வியாதிஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறார். இவர் பாம்பேக்கு வந்திருக்கிறார். பாம்பேல வந்து ஏகப்பட்ட முடவர்களையும் பிணியாணிகளையும் சுஸ்தமாக்கி இருக்கிறார் கர்த்தர் இவர் மூலியமாய். அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் இவர் மூலியமாய் செய்திருக்கார். இவருடைய வாழ்க்கையில பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சீடர்கள், தீர்க்கதரிசிகள் பேசாத, அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் மறைப்பொருளாய் பேசிக் கொண்டிருந்த சகல சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொன்ன வார்த்தை இவர் மூலியமாய் தான் நிறைவேறினது. அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய விலையேறப்பட்ட என் அருமை சகோதரிகளே, தேவனுடைய விலையேறப்பட்ட என் அருமை சகோதரர்களே, நான் சொல்லுவது சத்தியம். இது உண்மையை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இயேசுவானவர் இவர் மூலியமா இருந்து 6 மணி நேரம் ஃபுல் டே கூட பிரசங்கம் பண்ண கூட அங்குள்ள ஜனங்கள் மூளையெல்லாம் தெளிவா, சிந்தனைகள் எல்லாம் தெளிவா, ஆரோக்கியமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி திருப்தி அடைந்தார்களோ இயேசு இந்த நாட்களிலே, வியாதிஸ்தர்களும் அங்குள்ள ஜனங்களும் இவர் வாழ்க்கையிலும் கூட அந்த நாட்களிலே எல்லாம் திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. திருப்தியோடு சென்றார்கள், விடுதலையோடு சென்றார்கள், சுகத்தோடு சென்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவர் இப்ப பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? இவரு என் வார்த்தை தான் கேட்கல, மனவாட்டி பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிற பாஸ்டர்களே, ஸ்தாபன போதகர்களே, தீர்க்கதரிசி சொல்றாரு. இவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? சபை ஒழுங்கு என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய ஒரு வார்த்தையை வாசிக்க ஆசைப்படுகிறேன். அவர் சொல்றாரு, 40 நிமிடம் வரை ஒரு சில பேர் சொல்றாங்க, ஐயா எங்க சர்ச்சில் தமிழ் மலையாளம், தமிழ் தெலுங்கு, தமிழ் இங்கிலீஷ், தமிழ் ஹிந்தி பேசுறதுனால 3 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க ஐயா அப்படின்னு நிறைய டெவில் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இந்த பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் சர்ச்சுனாக்கா தமிழ் சர்ச் நடத்துங்க, இங்கிலீஷ் சர்ச்சுனாக்கா இங்கிலீஷ் சர்ச் நடத்துங்க, தெலுங்கு சர்ச்சுனாக்கா தெலுங்கு சர்ச் நடத்துங்க, மலையாள சர்ச்சுனாக்கா மலையாள சர்ச் நடத்துங்க. ஓகே, அப்படின்னா இந்தி மக்கள்னாக்கா இந்தி மக்களை மட்டும் கூப்பிட்டு அவங்களை நடத்துங்க. இங்க அப்படியே கலப்படமா நடத்தாதீங்க பாஸ்டருங்களே. நீலாம் அப்படி நடத்தினாக்கா நான் சொல்றதான் செய்வேன், நீ யார் நீ அப்படி கேட்க நடத்திக்கோ, ஏன்னா அது உன்னுடைய சர்ச்சு. அப்படிலாம் பண்ணினாக்கா இதெல்லாம் வந்து அது என்னன்னாக்கா தேவனுடைய ரியல் ஊழியக்காரன் இல்லை. நீங்களாம் தேவனுடைய ரியல் ஸ்தாபனத்தை போய் பாருங்க. ஸ்தாபனத்தில் பாருங்க, ஒவ்வொரு டைமிங் உண்டு. அந்த டைமிங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சை நடத்துறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் போகுது, அது போகுது, இது போகுது, அதனால ஏக்குதான் மொத்த பேர் ஒரே நேரத்தில் டம்ப் பண்ணி உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணி தொத்தி அனுப்பிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த மாதிரி சிந்தனை மைண்ட் இருந்தனாக்கா அது மிகப்பெரிய தவறு. அது முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. சரி, இப்போ இந்த வில்லியம் மரியம் தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குமாரன் பேசுற வார்த்தையில கவனிங்க. 45 நிமிடம் வரை, அதாவது 30 முதல் 45 நிமிடங்கள் வரை பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பது போல அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு வையுங்கள். ஹல்லேலூயா. சில பாஸ்டர்லாம் சொல்லு, நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப டயர்ட், இந்த ஊரா சுத்திட்டேன் நானே, ரொம்ப நேரம் என்ன எடுக்குதுன்னே தெரியல, இப்ப வந்திருக்கிறேன், இன்னும் பார்க்கல, எடுக்கலாம். இதெல்லாம் டெவில் ஸ்டோரி. இதெல்லாம் வந்து ரியல் பாஸ்டர் கிடையாது. ஒரு மெசேஜ் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேனாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சனிக்கிழமை இருக்கும். அடுத்த சண்டே மக்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு கடந்த அந்த 6 நாள்ல போட்டு பரட்டணும், என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு.
எனக்கு நேரமே இல்லைங்க, எனக்கு டைமே இல்லைங்க, நான் டெல்லி போயிட்டேன், நான் அமெரிக்கா போயிட்டேன், நான் சிங்கப்பூர் போயிட்டேன், நேற்று நைட்டு தான் வந்தேன், என்ன மெசேஜ் கொடுன்னு தெரியலக்கா, நீ கொடுக்காத. அந்த சபையில இருப்பான், திறமையுள்ளவன் இருப்பான், திறமையுள்ள மனவாட்டி இருக்கும், அவனுக்கு கொடு வாய்ப்ப. அவன் நல்லா சூப்பரா பேசுவான். இல்ல நான் தான் பேசுவேன், நான் தான் கொடுப்பேன் சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர்னாக்கா அவன் தேவனால் அழைக்கப்படாத ஒரு போதகன். சரி கேளுங்க, இவர் சொல்றாரு 40 நிமிடம் வரை, அதாவது 30 முதல் 40 நிமிடங்கள் வரை பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பது போல அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு வையுங்கள். அபிஷேகத்தின் கீழ் அவர் எவ்வாறு நடத்துகிறாரோ அதன்படியே அதை அழியுங்கள். தேவனுக்கு தெரியுங்க, தேவனுக்கு கர்த்தருக்கு தெரியும். ஒரு மனுஷனுடைய மூளை இவ்வளவு நேரம் நீ பேசினா தான் அவன் கிரகிச்சு கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்ற 45 நிமிஷம். ஓகே, 45 நிமிஷம்ன்றது நீ எக்ஸ்ட்ரா கூட 1 ஹவர் எடுத்துக்கோ, இல்ல 1 ஹவர் 50 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ. உன் சரக்கு நல்லதுனாக்கா தேவனுடைய வார்த்தை ருசியா கொடுக்குற ஜனங்களை பார்க்குற ஜனங்களை பார்க்கும் போதே தெரியும் ஆர்வமா கேட்குதுன்னு சொல்லிட்டு, ஜனங்களை பார்க்கும்போது தெரியும் தூங்கிக்கிட்டு பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு சத்தியத்தை 1 ஹவர் 1 1/4 ஆச்சா முடிச்சிரு, நல்லது. அல்லேலூயா. சும்மா ஜனங்களை உட்கார வச்சு எனக்கு அந்த சபையில அதனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அதனால இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு 45 நிமிடம் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தின் கீழ் அவ்வாறு பரிசுத்த ஆவி நடத்துகிறாரோ அதன்படி அதை அழியுங்கள் என்று அவர் சொல்றாரு. எப்போ 45 நிமிஷம் அவர் சொல்றாரு. நீங்க 1 ஹவர் கூட எடுத்துக்கலாம், 1 ஹவர் கூட எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு. சரி, இன்னொரு செய்தியில் அவர் பேசுறாரு, இன்னொரு புத்தகத்தில் அவர் பேசுறாரு. 1963 ஆண்டு டிசம்பர் 26 தேதி பிரசங்கிக்கப்பட்ட திருச்சபை ஒழுங்குமுறை என்ற பிரசங்கத்தில், திருச்சபை ஒழுங்குமுறை என்ற பிரசங்கத்தில் மனவாட்டி பாஸ்டர்கள் கேட்பீங்கன்னா கேளுங்க தயவு செஞ்சு. வில்லியம் பிரென்னாம் போதகர்களுக்கு தங்கள் செய்திகளை சுமார் 1 மணி நேரத்துக்குள் முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு இல்ல, போதகர்களுக்கு. வில்லியம் பிரென்னாம் போதகர்களுக்கு தங்கள் செய்திகளை சுமார் 1 மணி நேரத்துக்குள் முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மக்களின் கவனத்திற்கு ஒரு வரம்பு உண்டு. போதகனே கேட்கிறியா இல்லையா? புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஆஹா, எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஸ்பான்சர் வருதுங்க, ஃபாரின்ல இருந்து எங்க சர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, அதனால நான் 3 மணி நேரம் ஜனங்க அங்க உள்ள ஃபாரினருக்கு நான் காமிச்சாதான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவான், நான் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணாதான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவான். அங்க வருதெல்லாம் தமிழ் மக்கள், மொத்த தமிழ் மக்கள் தான் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, தெலுங்கு, ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்குங்க பாஸ்டர்களை. தமிழ் சர்ச்சு ஒண்ணு, தெலுங்கு சர்ச்சு ஒன்று, மலையாள சர்ச்சு மெசேஜ் ஒன்று, ஹிந்தி மெசேஜ் ஒன்று, இங்கிலீஷ் மெசேஜ் ஒன்று, இப்படியா நேரத்தை ஒதுக்கினே வாங்க. டம்ப் பண்ணி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா தான் நேரம் ஆகும். அப்படி கொடுக்கறது தப்பு. நான் சொல்லல, இவருடைய வார்த்தையை மீறி நீ அப்படிதான் செய்வன்னு சொன்னாக்கா நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஊழியக்காரர். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. போதகர்களுக்கு தங்கள் செய்திகளை சுமார் 1 மணி நேரத்திற்குள் முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். புத்திமதி சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற நீங்க என்ன செய்றீங்க? மனவாட்டி பாசலாம், அந்த புத்தி தூக்கி குப்பையில படியா, இவரை தூக்கி வாதம் கட்டியா, நான் சொல்றதான் சட்டம் அப்படின்னு சொன்னினாக்கா நீ எல்லாம் உண்மையான பாஸ்ட் கிடையாது, நீ எல்லாம் டுபாக்கூர் பாஸ்ட். அப்ப 40 வருஷம் ஊழியர் செஞ்சா, 50 வருஷம் ஊழியர் செஞ்சா, இதெல்லாம் உண்மையான ரியல் பாஸ்ட் கிடையாது. உண்மையான பாஸ்டர், தேவனால் தெரிந்து கொள்ள பாஸ்டர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுவான். விசுவாசிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்பதெல்லாம் அதுக்கு கீழ்ப்படிவான். போதகனுக்கு சொல்றாருயா, எனக்கு விசுவாசிகள் சொல்ல, போதகனுக்கு சொல்றாரு, மக்களின் கவனத்திற்கு ஒரு வரம்பு உண்டு என்றும் செய்தியை இந்த கால கெடுவிற்குள் முடிப்பது சபை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு நினைவில் வைத்துக் கொள்வதை உறுதி செய்யும் என்று அவர் விளக்கினார். இப்ப நீங்க 1 மணி நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் மக்கள் அதை கிரகிச்சுக்க முடியும், அதை ஏற்றுக்கொள்வாங்க, அதை அவங்க உறுதிப்படுத்துவாங்க, அதை விசுவாசிப்பாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீ பேசுற மெசேஜ் அப்படியே சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கும், மொழியிலேயே இருக்கும். அது அப்படியே மனவாட்டி, நான் சொல்றது மனவாட்டியை சொல்றேன். மனவாட்டி சொல்லி கொண்டு அந்த மனவாட்டி சொல்ல, ரியல் மனவாட்டி 1 2 தான் இருக்கு சர்ச்சிலாம்.
அந்த ரெண்டு மனவாட்டியும் சனிக்கிழமை வரைக்கும் நீ பேசுற ஒரு மணி நேரம் பேசுறது, 1.25 மணி நேரம் பேசுறது, அது மனசுக்குள்ளேயே அது பேசி வேலை செய்யும் போது, வண்டி ஓட்டும் போது, நடக்கும் போது, எங்கேயோ அதை பத்தியே அழகா பேசுறாருல, சூப்பர் வெளிப்பாடுல, சூப்பர் கருத்துல, என்ன மாதிரி கருத்து பேசுறாரு தீர்க்கதரிசி மெசேஜ், ஆஹா அப்படி பேசிக்கினே இருக்கும். அன்னைக்கு அப்படியே பேசுறாங்க. எப்படா முடியும், எப்படா ஓடலாம், அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. பாருங்க, ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பதம். நான் வந்து 2 புத்தகத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். என்ன காமிச்சிருக்கிறேன்? 45 நிமிடம் வரை, அதாவது 30 முதல் 45 நிமிடம் வரை நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதல கீழே அபிஷேகத்தின் கீழே நீங்க பேசுங்க. இப்போ இன்னொரு புத்தகத்துல போதகர்களுக்கு தங்கள் செய்திகளை சுமார் 1 மணி நேரத்துக்குள் முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் என்று தீர்க்கதரிசியே சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசி சொல் கேளாதவன் எவனோ ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று வேத வாக்கியம் சொல்லுது. நீ ஒரு வார்த்தையை விசுவாசிக்கலன்னா கூட சரி, தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீ விசுவாசிக்கல, 99 வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், இந்த ஒரு வார்த்தையை நான் விசுவாசிக்க மாட்டேன்னு அப்படியே ஒரு பாஸ்டர் சொன்னான்னு கேட்டாக்கா, அந்த பாஸ்டர் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத பாஸ்டர். ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட போதகர்களே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். சபையிலே நீங்கள் ஆராதனை நடத்தும் போது நீங்க டைம் வந்து குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது மினிமம் நீங்க எடுத்துக்கங்க. ஜனங்களை 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் உட்கார வைக்காதீங்க. ஏன்னா மூளையானது அந்த அளவுக்கு கேட்காது, சோர்வடைந்து விடும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இல்லை எனக்கு ஸ்பான்சர் வருதுன்னு அப்படிதான் நடத்துவோம்னா நடத்துங்க. பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்க, பணத்துக்காக ஊழியம் செய்யுங்க. அதை பத்தி நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான ஊழியக்காரன் இப்ப நான் கேட்பான்னு சொன்னாக்கா, நிச்சயமா அந்த ஊழியக்காரர் தேவனுடைய மனுஷன் சரி செய்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பாராக. தீர்க்கதரிசி வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தீர்க்கதரிசி வார்த்தை, இப்ப நான் படிச்ச தீர்க்கதரிசி வார்த்தைக்கு ஊழியக்காரர்களே, நீங்கள் செவி கொடுத்து உங்களுடைய சமூகத்தை நன்றாக நடத்துங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே.